ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் டர்போ ஜெட் என்ஜின்ஸ். அது ஏர்பிளேன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த கேண்டலை கொண்டாந்துருக்கேன். இந்த கேண்டலுக்கும் ஜெட் என்ஜின்ஸ்க்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணுங்கள், usatamilian.com. அதில் நிறைய வீடியோஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் நான் கீழே போடுறேன். அங்கே ஜாயின் பண்ணுங்க. அங்கே ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. உங்க நாலேஜை வளர்த்துக்குங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் டர்போ ஜெட் என்ஜின்ஸ். அது எப்படி ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் ஏர் கம்ப்ரஸர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் நாலேஜ்க்கு. ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஏர் கம்ப்ரஸர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அந்த பிரின்சிபல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ இப்போ இந்த டர்போ ஜெட் என்ஜின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏவியேஷனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏர்பிளைன்ஸில் பலதரப்பட்ட இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் பிஸ்டன் இன்ஜின் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ரேடியல் இன்ஜின்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிஸ்டன் இன்ஜின்ஸ் டீசல் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டோன்னே நம்ம எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட் அது அப்ளிகபிள். வேறு டைப் ஆஃப் இன்ஜின் யூஸ் பண்ணுறது ஜெட் என்ஜின் அப்படின்றோம். இப்போ அந்த ஜெட் என்ஜினில் ஒரு மாடிஃபிகேஷன் தான் டர்போ ஜெட் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன டர்போ ஜெட் என்ஜின் அப்படின்னா, அந்த ஜெட் என்ஜினில் ஒரு டர்பைனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டர்போ ஜெட் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டர்போ ஜெட் என்ஜின் ரெண்டு டைப் இருக்குது. அது ஒன்று டர்போ ஜெட் என்ஜின், இன்னொன்று டர்போ ப்ராப் என்ஜின் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் டர்பைன் பேஸ் பண்ணியிருக்கிற ஜெட் என்ஜின்ஸ். இப்போ சாதாரண என்ஜினுக்கும் ஜெட் என்ஜினுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, சாதாரண என்ஜின் நம்ம பிஸ்டன் வச்சு மூவ் ஆகிறதுனால அது ஒரு மாதிரி மெக்கானிக்கல் என்ஜின். இப்போ ஜெட் என்ஜின்ஸ் வெறும் காற்றை வச்சுமே அது ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணும். ஏன்னா உள்ளே வர்றது காற்று தான். அந்த காற்றை நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் ஜெட் என்ஜின்ஸ் ஒர்க் பண்ணுது. உள்ளே வர காற்று கோல்டாக இருக்கும், வெளில வரும்போது ஒரு த்ரஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ அதுதான் ஜெட் என்ஜினோட பிரின்சிபல். டர்போ என்ஜின் என்னன்னா, நம்ம ஒரு டர்பைனை பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணதால அது டர்போ ஜெட் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தோம் அப்படின்னா என்ஜின்ஸில் ஒரு 3-4 பார்ட்ஸ் தான் இருக்குது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை. இது எல்லாத்துக்கும் காமன். ஒன்று இன்டேக் அப்படின்வோம். அந்த இன்டேக் என்ஜின் பொறுத்து இருக்குது. ஒன்று ஃபியூவல் இருக்கலாம், காற்று இருக்கலாம். ஸோ இதை பொறுத்து நம்ம இன்டேக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மாடல் கம்பஷன். அந்த கம்பஷன்றது என்னன்னா, அந்த உள்ளே வர அந்த ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்சரை நம்ம இக்னைட் பண்ணுறோம். இக்னைட் பண்ணுறோன்னா அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷனை நம்ம உள்ளேயே, அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினாக இருக்கிறதுனால உள்ளே நடக்கும். அது ஒரு சிலிண்டருக்குள்ளார அது எடுத்து நம்ம அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு பிஸ்டன் அனௌத்தது யூஸ் பண்ணுவோம். அது ஒரு கம்பஷன் மாடியூல். மூணாவது மாடியூல் அது எக்ஸாஸ்ட் மாடியூல். அந்த எக்ஸாஸ்ட் இருக்கிற அந்த கேஸஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போகிறது தான் அந்த எக்ஸாஸ்ட் மாடியூல். இது ஜென்ரலாக இன்ஜின்ஸில் நடக்கிற ஒரு பிரின்சிபல். இப்போ ஜெட் என்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட். ஒன்று இன்டேக், அது காமன். இன்டேக்னா ஏதாவது ஃபியூல் இல்லை ஏர் அந்த மாதிரி உள்ளே வருது. அதுக்கப்புறம் ஜெட் என்ஜினில் இருக்கிற ஒரு வித்தியாசம் கம்ப்ரஸர் இருக்கும். அந்த கம்ப்ரஸர் வச்சு ஒரு பெரிய ஒரு வேலையாக நடக்கும். அது செகண்ட் பார்ட்டு. மூணாவது கம்பஷன். அது நம்ம ஃபியூல் ஏர் மிக்சர் கொடுத்து அதை இக்னைட் பண்ணுவோம். நாலாவது எக்ஸாஸ்ட். அந்த எக்ஸாஸ்ட் நம்ம வெளில இருக்கிற உள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளியில் தள்ளிடும். இப்போ ஜெட் என்ஜின் ஏன் ரொம்ப ப்ரிஃபர்ட் இன்ஜின் அப்படின்னா, நம்மளுக்கு இன்டேக், அதாவது நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஃபியூல் ரொம்ப எக்கனாமிக்கல். ஏன்னா நம்ம காற்றை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளைட் வெளில பறக்கிறதுனால நம்ம காற்றை யூஸ் பண்ணுறோம். அந்த காற்றை வச்சு நம்ம அது ஒரு இன்டேக்காக வச்சிடும். அதாவது அதுதான் நம்மளுக்கு ப்ரைமரி ஒரு சோர்ஸே நம்மளோட என்ஜின் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த காற்றை வச்சு நம்ம அந்த காற்றை கம்ப்ரஸர் வழியாக கொண்டு போய் உள்ளே இக்னைட் பண்ணிவிட்டு நம்ம அதே காற்றை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணுறோம். ஏரோப்ளைன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம புஷ் பண்ணுறோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஜெட் என்ஜினை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாகவே பண்ண முடியும். என்னன்னா, உங்களுக்கு தேவை ஒரு பலூன் தான். அந்த பலூனை நீங்கள் நல்லா ஊதிடுங்க. பெருசாக ஊற்றிட்டு நீங்கள் பலூனை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பலூன் பறந்து போயிடும். அதாவது நீங்கள் ஜெட் என்ஜின் மாதிரி அது பிஹேவ் பண்ணும். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கிற ஏரை, அன்கம்ப்ரஸ்ட் ஏரை பலூனுக்குள்ளார நம்ம உள்ளே போட்டுறோம். அதாவது கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே போட்டுறோம். அதனால பலூன் விரியுது. இப்போ அந்த ஏர் எப்படா வெளில வருது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரில் நின்றுட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பலூனை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும்.
ஏன் வந்து ஏர் வந்து வெளியில ஃபாஸ்டா வருது அப்படின்னா, அந்த பிரஷர் டிஃபரன்ஸ்னால தான். உள்ள வந்து ஹை பிரஷர் இருக்கு, வெளியில வந்து லோ பிரஷர் இருக்கு. அதனால அந்த பிரஷர் வந்து அந்த ஈக்குவல் பண்றதுக்காக என்னன்னா, பலூன் வந்து எந்த வழி கடிச்சாலும் அந்த அது வெளில வர தான் பார்க்கும். வெளில வந்துச்சு அப்படின்னா, இருக்கிற ஆப்ஜெக்ட்ட வந்து அந்த ஒரு த்ரஸ்ட் கிரியேட் பண்ணி அத ப்ரொபல் பண்ண வச்சுரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏர்பிளேன்ல வந்து என்ன சொல்றோம்னா, இது வந்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அது பேர் வைக்கிறோம். ஏன்னா, நம்ம வந்து ஒரு காத்த வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து ப்ரொபல் பண்ண வைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொபல்ஷன் மெக்கானிசமா இருக்கிறதுனால இது வந்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்றது தான் இந்த என்ஜின் வந்து அந்த கேட்டகரியில வந்து கொண்டாந்துடுறாங்க. இப்ப வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். என்னடா அது இன்டேக் வந்து வெறும் காத்து தான் இருக்குன்றாங்க. ஆனா வந்து நம்ம ஏர்பிளேன்க்கு வந்து இது ஃபியூல் தானே குடுத்தாகணும். அந்த ஃபியூல் வச்சு தானே நம்ம வந்து போறோம். காத்து வந்து ஃப்ரீ தான். ஆனா ஏர்பிளேன்ல இருக்கிற ஃபியூல் வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ அது 2 இருந்தா தானே போகும். ஏன் வந்து இது வந்து எக்கனாமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதனோட டிசைன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். இப்ப வந்து நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனோட இன்டேக் வந்து ஃபியூல் அண்ட் காத்து 2மே இருக்கு. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபியூல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க. ஆனா அந்த காத்த வச்சே உங்களால பைக் ஓட்ட முடியுமான்னா, ஓட்ட முடியாது. ஆனா ஏர்பிளேன் வந்து காத்த வச்சுக்கிட்டு ஏர்பிளேன் வந்து கொஞ்சம் தூரம் போ முடியும். அதுதான் வந்து இதுல வந்து ஒரு நல்ல விஷயமே. ஸோ ஏர்பிளேனோட டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு காத்து தான் வந்து பிரைமரி. 80% வந்து காத்துலயே வந்து ஏர்பிளேன் வந்து போகும். 20% வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அந்த ஃபியூல யூஸ் பண்ணி இன்னொரு பெரிய ஒரு த்ரஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அத வச்சு தான் வந்து ஏர்பிளேன் வந்து எவ்வளோ ஸ்பீடா போகுது அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஒருவேளை நடுவுல பறக்கும்போது வந்து ஃபியூல் கட் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்க. ஃபியூலே வரல அப்படின்னா, ஸ்டில் ஏரோப்ளேன் பறக்கும். ஏன்னா அதுக்கு பிரைமரி வந்து காத்து தான். நம்ம வந்து சேஃபா வந்து லேண்ட் பண்ணிட முடியும். இது வந்து நம்ம டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஏன் வந்து காத்து வச்சா நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு. இப்ப ஜெட் என்ஜின்ஸ் வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டர்போ ஜெட் என்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு புரியறதுக்கு. ஜெட் என்ஜின்ல வந்து டர்பைன் கிடையாது. அதுதான் வித்தியாசம். வெறும் இது வந்து ஜெட் என்ஜின். காத்த வச்சு நம்ம வந்து ஒரு த்ரஸ்ட்ட கிரியேட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்லெட், அதாவது இன்டேக். இது என்னன்னா, அது வந்து இருக்கிற காத்த வந்து உள்ள வாங்கும். அந்த காத்த வாங்கிட்டோனே நம்ம செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து மூவ் ஆயிடுவோம். ஸோ அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா கம்ப்ரசர்ஸ். இந்த கம்ப்ரசர் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சீக்வென்ஸா இருக்கும். அதாவது 6, 8, 10 அந்த மாரி ஒரு நெறைய கம்ப்ரசர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கம்ப்ரசரோட வேலை வந்து ஒரு ரோட்டார் ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்டேட்டார் ஒண்ணு இருக்கும். அதாவது ரோட்டாரோட வேலை வந்து ஒரு காத்த வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஆனா, அது சுத்தம்போது காத்த வந்து சுருக்கிக்கிட்டே போகும். அதாவது ஒரு பிரஷர் ஒண்ணு பில்ட் ஆயிட்டே இருக்கும். இது வந்து லோ பிரஷர் கம்ப்ரசர்ஸ் அப்டின்னுவாங்க. என்னன்னா, காத்து வரும் உள்ள. அந்த காத்த வந்து அந்த ரோட்டார் வந்து சுத்துறதுனால என்ன ஆகும்னா, அத சேனல் பண்ணி விட்டுரும். அந்த காத்த வந்து நல்லா லூஸா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சுரும். இது மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல வந்து போறதுனால வந்து காத்து வந்து டைட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த லோ பிரஷர் கம்ப்ரசர் தாண்டி வெளியில வந்துச்சுன்னா, காத்து வந்து நல்லா பலூன்குள்ள இருக்கிற காத்து மாரி நல்லா டைட் ஆயிடும். ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த காத்த எடுத்து நம்ம ஹை பிரஷர் கம்ப்ரசர்க்குள்ளார வந்து நுழைச்சிருவோம். இந்த ஹை பிரஷர் கம்ப்ரசர்க்குள்ளார அதே ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டார் தான். அது வந்து என்னன்னா, வர இன்புட் அதாவது லோ பிரஷர் கம்ப்ரசர்லேருந்து வர இன்புட்ட எடுத்து ஹை பிரஷர் கம்ப்ரசர்ல வந்து இன்னும் நல்லா வந்து டைட் ஆகும். இப்போ ஒரு காத்த வந்து நம்ம நெருக்கிக்கிட்ட போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய ஹீட் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். இப்போ பலூன்லயும் பார்த்தீங்கன்னா அதே கதை தான். நீங்க வந்து பலூன் ஊதிட்டீங்கன்னா, உள்ள வந்து காத்து வந்து சூடாயிடும். ஏன்னா வந்து நம்ம மாலிக்யூல்ஸ வந்து கம்ப்ரஸ் பண்ணிரும். இது வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல வந்து அந்த ஜெட் என்ஜின்ல வந்து நடக்கும். ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடும். ஏன்னா உள்ள வர ஏர் வந்து அதிகமா வரும் ஏர். அத வந்து நெறைய கம்ப்ரஸ் பண்ணிரும். ஏன்னா 2 ஸ்டேஜ் கம்ப்ரசர்ல நம்ம கொண்டு போறதுனால வந்து காத்தோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிடும். அது வந்து ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட் லெவலுக்கு வந்து அது போயிடும். இப்போ ஏன் இத நம்ம பண்றோம் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு காத்த வந்து ரெடி பண்றோம். எதுக்கு ரெடி பண்றோம் அப்டின்னா, நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போறதுக்கு. இப்போ இந்த கம்ப்ரசர் எப்படி வந்து காத்து வந்து கம்ப்ரஸ் ஆகுது அப்டின்னு உங்களுக்கு புரியல அப்டின்னா, நீங்க அந்த ஏர் கம்ப்ரசர் வீடியோ வந்து நீங்க பார்க்கறது பெட்டர். ஏன்னா அதுல வந்து அந்த டிஃபரண்ட் மெக்கானிசம் இருக்கு. ஒண்ணு வந்து சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரசர்னு ஒண்ணு இருக்கு. அந்த சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரசர் மெக்கானிசம் தான் வந்து என்னன்னா, காத்த வந்து கரெக்ட்டா ஒவ்வொரு ஸ்லாட்ல போட்டு, போட்டு அத ரெடியூஸ் பண்ணி, கம்ப்ரஸ் பண்ணி ஒரு அடுத்த ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டருக்கு அனுப்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போது காத்து வந்து சுருக்கிக்கிட்டே போய் இது வந்து வந்துரும். இது வந்து ஏர் கம்ப்ரசர் வீடியோல வந்து நான் தெளிவா விளக்கியிருக்கேன். சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரசர்ஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் முடிச்சோனே, இப்போ நம்மளுக்கு வந்து காத்து வந்து ரெடியா இருக்கு. இப்போ மறுபடியும் பலூன் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். நம்ம பலூன் வந்து நல்லா ஊதி பெருசா இருக்கு. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பின் வச்சு நீங்க குத்துனீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நீங்க பார்ப்பீங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா காத்த நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த காத்துக்கு வந்து ஒரு எனார்மஸ் எனர்ஜி வந்து கிடைச்சிரும். அந்த எனர்ஜிய தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஜெட் என்ஜின்ல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த காத்த எடுத்து நம்ம ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். அங்க தான் வந்து நம்ம ஃபியூல் தேவை. எடுத்து அந்த காத்துல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிருவோம். நம்ம காத்த வந்து அப்படியே இக்னைட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூல் மிக்ஸ்சர் இருந்தா தான் வந்து இக்னைட் பண்ண முடியும். ஸோ அது என்ஜினோட வேலை அது. ஸோ அந்த என்ஜின் வந்து ஃபியூல மிக்ஸ் பண்ணோனே, அந்த ஃபியூல் மிக்ஸ் ரேஷியோ வந்து கரெக்ட்டா வந்துட்டோனே, நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சினாரியோ கிடைச்சிரும்.
இங்க தான் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஃபியூல வந்து இக்னைட் பண்றோம். அந்த ஃபியூல் ஏர் மிக்ஸ்சர வந்து இக்னைட் பண்ணும்போது, ஒரு பலூன் வெடிக்கிற மாரி பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து கரெக்ட்டா டைரக்ட் பண்ணி வெளியில எக்ஸாஸ்ட்க்கு அனுப்பிச்சுருவாங்க ஜெட் என்ஜின்ல. எக்ஸாஸ்ட்ல அனுப்பும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அது முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ட வந்து தள்ள ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு த்ரஸ்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். ஸோ ஜெட் என்ஜின் வந்து நம்மள வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இத வந்து நீங்க ஒரு சைக்கிள்ல போட்டீங்க அப்டின்னா, காத்து வருது, அத கம்ப்ரஸ் பண்றோம், அத கொண்டு போய் கம்பஷன் சேம்பர்ல வந்து ஃபியூல் அண்ட் ஏர் மிக்ஸ்சர் நம்ம கிரியேட் பண்றோம், இக்னைட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த காத்து வந்து என்ன பண்ணும்னா, வெளியில தப்பிச்சு வரதுக்காக என்ன பண்ணும்னா, இருக்கிற ஆப்ஜெக்ட்ட முன்னாடி தள்ளும். ஸோ இதே மாரி நடக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஜெட் என்ஜின் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து தள்ளிக்கிட்டே போகும். ஸோ இப்படி தான் வந்து ஜெட் என்ஜின்ஸ் வந்து வொர்க் பண்ணுது. சரி, இப்போ வந்து டர்போ ஜெட் என்ஜின்னா என்ன? அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். டர்போ ஜெட் என்ஜின் வந்து இந்த ஜெட் என்ஜினோட மெக்கானிசம் எடுத்து ஒரு டர்பைன வந்து எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு ப்ரொப்பல்லர் மாரி, அதாவது டர்போ ஜெட் ப்ரொப்பல்லர் மாரி ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. எதுக்கு அத ஃபிக்ஸ் பண்றாங்க அப்டின்னா, இத வந்து நம்ம வந்து ஒரு அட்டானமஸா வொர்க் பண்றதுக்காக இது வந்து பண்றாங்க. ஏன் அப்டின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து காத்து வந்து உள்ள வரணும். உள்ள வரது வந்து 2 வழி இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உள்ள காத்து வந்துரும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க உள்ள வர காத்தையே வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து ஒரு ஃபேன் ஒண்ணு வச்சுருவாங்க. அந்த டர்போ ஃபேன் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அது சுத்தும். சுத்துன உடனே அந்த காத்த வந்து கரெக்ட்டா அது ஒரு கம்ப்ரஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அதாவது ரொம்ப மினிமல் லெவல்ல வந்து ஒரு கம்ப்ரஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணி வந்து அது காத்த வந்து உள்ள புஷ் பண்ணிவிடும். ஸோ அது வந்து ஒரு ஆடட் ஒரு ஹெல்ப் நம்ம காத்துக்கு. உள்ள வந்த உடனே அது இதே ப்ராசஸ் தான். மறுபடியும் லோ பிரஷர் கம்ப்ரசர், ஹை பிரஷர் கம்ப்ரசர் இதுக்குள்ளார போயிட்டு கம்பஷன் நடந்து வெளியில எக்ஸாஸ்ட் ஆகும். ஆனா எக்ஸாஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு டர்பைன வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. எதுக்கு அந்த டர்பைன வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்டின்னா, வெளில வர அந்த கேஸஸ் அந்த டர்பைன் வழியா தான் கடந்து போணும். அது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம வந்து டர்பைன சுத்த ஆரம்பிச்சுரும். டர்பைன சுத்திட்டு மிச்சம் மீதி இருக்கிறத வந்து வெளியில வந்து அது த்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணிரும். ஆனா அந்த டர்பைன் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம அந்த டர்பைனோட ஷாஃப்ட்டும் முன்னாடி இருக்கிற அந்த ஃபேன் பிளேட் அந்த ஷாஃப்ட்ட வந்து கனெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இப்போ டர்பைன் சுத்தும்போது ஃபேன் சுத்த ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ என்னன்னா, இது இன்டர் கனெக்டடா இருக்கிறதுனால வந்து இந்த சிஸ்டம் வந்து அப்படியே அட்டானமஸா மாறிடும். ஸோ நம்மளுக்கு ஃபேன் சுத்துது, காத்து வருது. அத வச்சு நம்ம டர்பைன சுத்த வைக்கிறோம். டர்பைன் வந்து ஃபேன சுத்த வைக்குது. ஸோ இது வந்து என்னன்னா எக்ஸ்போனன்ஷியலா வந்து போயிட்டே இருக்கிறதுனால வந்து என்ன, உங்களுக்கு வந்து பெரிய த்ரஸ்ட் ஒண்ணு வந்து கிரியேட் ஆயிடும். அதுதான் வந்து ஐடியாவே. எதுக்கு வந்து டர்பைன வந்து பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. டர்பைனுக்கு வந்து நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம வந்து கம்ப்ரசர் மாரி. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் போம்போது டர்பைனோட அந்த பிளேட்ஸும் சுத்தும். அதுக்கேத்த மாரி அந்த வெளில வர காத்தோட அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனா அது அந்த ட்ரேட் ஆஃப் வந்து மறுபடியும் அந்த முன்னாடி இருக்கிற ஃபேன் பிளேட் சுத்துறதுனால வந்து அது காம்பன்சேட் ஆயிடும். அதனால வந்து உங்களுக்கு த்ரஸ்ட் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஸ்பார்க் பிளக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா, எப்பயுமே வந்து அந்த ஸ்பார்க் வரும்போது தான் வந்து அந்த ஃபியூல் ஏர் மிக்ஸ்சர் வந்து கரெக்ட்டா வந்து இக்னைட் ஆகும். ஆனா ஜெட் என்ஜின்ஸ்ல வந்து நீங்க ஸ்பார்க் பிளக்க நம்பிட்டு இருந்தீங்க அப்டின்னா, அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா அது ஃபெயில் ஆச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் கம்பஷன் நடக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஆட்டோ இக்னிஷன் அப்டின்னுவாங்க. ஆட்டோ இக்னிஷன் வந்து என்னன்னா, இனிஷியலா வந்து மேனுவல் இக்னிஷன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ இக்னிஷன் ஸ்டேஜ்க்கு போயிடும். அது புரியறதுக்கு வந்து என்னன்னா, இப்ப தான் நம்ம வந்து மெழுகுவர்த்திய கொண்டு வரோம். இப்ப இந்த இந்த மெழுகுவர்த்தி வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ஆட்டோ இக்னிஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெழுகுவர்த்தி வந்து இனிஷியலா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபயர் இருக்காது. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மேனுவல் இக்னிஷன் ஒண்ணு குடுப்போம். நம்ம வந்து லைட்டர் வச்சு நம்ம வந்து அத ஆன் பண்ண வைப்போம். மெழுகுவர்த்தியில ஏற்கனவே ஃபியூல், ஏர், ஆக்ஸிஜன் எல்லாமே வந்து இருக்கு. அதனால அது ரெடி டூ கோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேனுவல் இக்னிஷன் குடுத்து அது வந்து எரிய வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டர் வச்சு இக்னிஷன் குடுத்துக்கிட்டே இருக்க போறதில்ல. நம்ம வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி தானா எரிய ஆரம்பிச்சுரும். அது எப்படி கன்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இக்னிஷன் குடுக்கவே இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து கன்டினியூஸ் டெலிவரி. ஸோ நம்ம வந்து அந்த ஃபியூல் அண்ட் ஏர் மிக்ஸ்சர வந்து ஒரு டைம் இக்னைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அத கன்டினியூஸா ஒரு சைக்கிள்ல போட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க இக்னிஷன் குடுக்கவே தேவையில்ல. இதுதான் வந்து மெழுகுவர்த்தியில வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்ப ஜெட் என்ஜின்லயும் அதே மாரி தான். நம்ம 2 ஸ்ட்ரோக் என்ஜின்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பார்க் பிளக் வந்து அந்த ஸ்பார்க் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஜெட் என்ஜின்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூஸ் டெலிவரி வந்துட்டு இருக்கும். ஃபியூல் அண்ட் ஏர் மிக்ஸ்சர் கன்டினியூஸா வரதுனால, ஒரு டைம் நீங்க ஸ்பார்க் பண்ணி அந்த இக்னிஷன கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இக்னிஷன் தேவையில்ல. நம்ம வந்து இக்னிஷன் இல்லாம அந்த கன்டினியூஸ் டெலிவரியில வந்து அது கம்பஷன் நடந்துகிட்டே இருக்கும். மெழுகுவர்த்தி மாரி. இந்த டர்போ ஜெட் என்ஜின்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து ஒரு 1 மீட்டர்லேருந்து 3 மீட்டர்ஸ் வரைக்கும் சைஸ் இருக்கும் ஃபேன் ஏர்கிராஃப்ட் பொறுத்து. இப்போ அந்த டர்போ ஜெட் ஃபேன்ல வந்து என்னன்னா, நீங்க உள்ள வர காத்து 80% ஆஃப் காத்து வந்து என்னன்னா, என்ஜின்குள்ள போகாது. அதனால அந்த கம்பஷன் சேம்பர் வரைக்கும் போகாது. 80% ஆஃப் காத்து வந்து வெளியில போயிடும். அது பேர் வந்து பைபாஸ் ரேஷியோ அப்டின்னுவாங்க. அந்த பைபாஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 9:1 இல்ல 10:1 அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. அதனா 10% வந்து வெளியில இருக்கும். 1% தான் வந்து உள்ள போகும். ஏன் அத பண்ணியிருக்காங்க அப்டின்னா, நம்ம ஏற்கனவே அந்த ஃபேன் வந்து ஒரு லெவல் ஆஃப் கம்ப்ரஷன் வந்து குடுக்கும். அந்த காத்த வந்து அது பின்னாடி தள்ளி விட்டுரும்.
இப்போ ஒருவேளை நம்மளுக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த ஃபியூல் சிஸ்டம் கம்பஷன் எல்லாம் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, ஃபியூலே வரல, ஏதோ பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டர்போ ஃபேன்ல இருந்து வர அந்த காத்தே போதும். நம்ம வந்து ஏர்பிளேன் வந்து ஒரு த்ரஸ்ட் குடுக்க ஆரம்பிச்சிடும். அதனா டேக் ஆஃப் ஆகிறதுக்குரிய த்ரஸ்ட் குடுக்காது அது. ஆனா ஏற்கனவே அது ஃப்ளைட் வந்து மேல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து ஃபியூல் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, 2 என்ஜினும் வந்து டவுன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த ஃபேன் சுத்துற வரைக்கும் வந்து அது த்ரஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லெவல் ஆஃப் த்ரஸ்ட் நம்ம வந்து சேஃபா வந்து லேண்ட் பண்ணிட முடியும். அதுக்கு தான் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு 10ல 1 பங்கு தான் வந்து நம்ம வந்து அந்த கம்பஷனுக்கே யூஸ் பண்றோம் அந்த காத்த. மீதி இருக்கிற எல்லா பங்கும் வந்து காத்து வந்து உள்ள வாங்கி கம்ப்ரஸ் பண்ணி அது வெளியில எக்ஸாஸ்ட் ஆயிடும். அது வந்து பைபாஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். இப்போ இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின், பிஸ்டன் என்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிஸ்டன் நவுறதுனால வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்துகிட்டே இருக்கணும், அந்த கம்பஷன் வந்துகிட்டே இருக்கணும். அதனால வந்து ஃபியூல் டெலிவரி அப்புறம் அந்த ஸ்பார்க் பிளக் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜெட் என்ஜின்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஃபியூல் வரல, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற இக்னிஷனே நடக்கல, கம்பஷனே நடக்கல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா 80% வந்து பைபாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்பனா அந்த காத்தே போதும். நம்ம வந்து ஃப்ளைட்ட வந்து சேஃபா வந்து லேண்ட் பண்ணிட முடியும். இதே வந்து பிஸ்டன் என்ஜின் வச்சுட்டு நீங்க போனீங்க மேல ஃப்ளைட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, நிறைய ஏர்கிராஃப்ட் இருக்கு. அங்க வந்து ஃபியூல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ப்ரொப்பல்லர் வந்து ஸ்லோ ஆகி அப்படியே வந்து உட்காந்துரும். ஸ்டால் அப்படின்னு உட்காந்துரும். அப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து கீழே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா நம்ம பெரிய ஃப்ளைட்டுங்க, இந்த போயிங் ஃப்ளைட்ஸ் அப்புறம் ஏர்பஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபியூல் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாலும் கம்பஷனே நடக்காம இருந்தாலும் அந்த ஃபேன் சுத்துறத வச்சே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து சேஃபா கிளைட் பண்ணி நம்ம வந்து லேண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜெட் என்ஜின்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியாது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது வந்து ஆக்ஸிலரி பவர் யூனிட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்ஸிலரி பவர் யூனிட்ஸ் வச்சு தான் வந்து ஜெட் என்ஜின வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அது டிஸ்கனெக்ட் பண்ணிருவாங்க. இத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். இதுல போட்டோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ நம்ம வந்து அந்த ஜெட் என்ஜின் எப்படி ஸ்டார்ட் அப் ப்ரொசீஜர் என்னன்றத நம்ம வந்து இன்னொரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த நாலேட்ஜ் வச்சு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ஏர்பிளேன் வந்து ரிவர்ஸ் த்ரஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ த்ரஸ்ட்னா என்ன தெரியும்? இப்போ ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ் அப்படின்னுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? இப்போ நம்ம அந்த ஜெட் என்ஜின் மெக்கானிசம் புரிஞ்சது. இது ரிவர்ஸ் த்ரஸ்டர் அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு எப்படி காத்தை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம நம்ம அதை பத்தி வந்து பேசலாம். சரி, உங்களுக்கு வந்து இப்போ ஜெட் என்ஜின்ஸ் அண்ட் டர்போ ஜெட் என்ஜின் எப்படி ஒர்க் வந்துன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை. நம்ம அடுத்த வீடியோல வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்ப்போம். சரிங்களா? பாய்.